இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.2ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பாருங்க. வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் whose inclination with positive direction of x axis is 90 டிகிரி அண்ட் 0 டிகிரி. இதுக்கு ஸ்லோப் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இன்க்ளினேஷன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, டீட்டா அப்படின்றத அர்த்தம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டீட்டாவுக்கு 90 டிகிரி என்ன வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சாரி, அதாவது டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா ஸ்லோப் வந்து என்ன வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரினா ஸ்லோப் என்ன வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 டிகிரினா டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேங்களா? ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதாவது ஸ்லோப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம். ஓகேங்களா? ஸ்லோப்பு எம். எம்ன்ற வேர்டில் தான், லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எம்ஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா. டீட்டா கொடுத்தா ஸ்லோப்பு எம் ஈக்குவல் டு டேன் டீட்டா. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ டேன் டீட்டான்னு போட்டிங்கன்னா எம் ஈக்குவல் டு டேர்ன் 90 டிகிரி. டேர்ன் 90 அப்படின்றது என்ன வரும் நம்மளுக்கு? இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்லோப் வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பேர், அதாவது நாட் டிஃபைன்ட் அப்படின்னு பேர். ஸோ ஸ்லோப் வந்து ஃபஸ்ட்டு சம்மை பொறுத்த வரைக்கும் டிஃபைன்டு கிடையாது, நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் டிவிஷன் பாருங்கள். இதுலேயே செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஸ்லோப் எம்முக்கான ஃபார்முலா என்ன? டேன் டீட்டா. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. அப்போ எம் ஈக்குவல் டு டேன் 0. டேன் 0 அப்படின்றது என்ன வரும்? ஸோ டேன் 0ன்றது 0 தான் வரும். ஓகேங்களா? எம் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து எம் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, எம் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேன் 90னா இன்ஃபினிட்டிவ், டேன் 0 டிகிரினா 0 அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதுக்கு மட்டும் சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா டேன் 0 அப்படின்னா 0. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டேன் இந்த பக்கம் இருக்குது, இந்த டீட்டா வச்சுருக்கேன். இது 0 டிகிரியாக இருந்தால் 0, 30 டிகிரியாக இருந்தால் 1/√3, 45 டிகிரியாக இருந்தால் 1, 60 டிகிரியாக இருந்தால் √3, 90 டிகிரியாக இருந்தால் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து அழகாக கேட்ட உடனே டக்குன்னு நம்ம எழுதிடலாம், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டேன் டீட்டா, டீட்டா வந்து 0 டிகிரியாக இருந்தால் டேன் 0 0, டேன் 30 1/√3, டேன் 45 1, டேன் 60 √3, டேன் 90 டிகிரி இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஸோ இதை கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். ஈஸியாக அழகாக இது வந்து ஒரு சம்மு வரும், நம்ம அழகாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்த செகண்ட் சம்மை பார்ப்போம்.